வெல்கம் டு சிம்பிள் சமையல். இன்றைக்கி எப்படி லெமன் ரைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யார் வேணால் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். பேச்சுலர்ஸும் பண்ணலாம், லஞ்ச் பாக்ஸ்க்கும் பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது கூட 3/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் இந்த மாதிரி பப்புள்ஸ் மாதிரி வந்தப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை போட்டுக்கோங்க. அது ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. இதோட ஒரு 10 to 15 பல்லு பூண்டு, இந்த மாதிரி சின்ன பூண்டாக சேர்த்து ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க. சின்ன பூண்டாக சேர்த்தா தான் நல்லா ஃப்ரை ஆகி வரும், நல்லாவும் இருக்கும் கடிச்சு சாப்பிட்றதுக்கு. இது கூட 4 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விடுங்க. அதோட 4 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் தூள் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் போல் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விடுங்க. தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் போல் வேக விடுங்க. அப்போது மஞ்சத்தூளில் இருக்க அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். இதோட 2 லெமனோட ஜூஸை வந்து சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் சேர்த்த உடனே கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உடனே ஸ்டவ் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லைன்னா கசப்பாக மாறிடும். சுவிட்ச் ஆஃப் பண்ண அப்புறம் நல்லா உதிரியாக இருக்க சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா வந்து கலந்து விடுங்க. அப்போ தான் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ரைஸு. ஒரு 250 கிராம் போல் சாதம் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு கலந்து கொடுத்துட்டு அப்படியே சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் ரோஸ்ட் கூடயும் உருளைக்கிழங்கு ரோஸ்ட் கூடயும் செம்மையாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.